அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேக்யூம் கிளீனரை பாருங்கள். இட் இஸ் ஃபுல்லி லோடட் வித் டஸ்ட்டு. இந்த டஸ்ட்டு வந்து ஃபுல்லாக அக்யூமுலேட் ஆகி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். சப்போஸ் க்ளீன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே டஸ்ட்டு வந்து ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக இருக்கிறதுனால அதை எஃபிஷியண்ட்டாகவே வேலை செய்யாது. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வீட்லேயும் நமக்கே தெரியாமல் நிறைய குப்பைகளை நம்ம சேர்த்து வச்சுருப்போம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோவில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நானும் ரெகுலராக டீக்ளட்டர் பண்ணுற ஆள் தான். ஆனால் என் வீட்டிலே எவ்வளோ குப்பை இருக்குது அப்படிங்கிறத டைரெக்டாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ட்ரி வேல தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ட்ரி வேல எப்போயுமே நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்போம். அதில் வந்து ட்ராஷ்க்கு போக வேண்டிய, அதாவது குப்பைக்கு போக வேண்டிய சில பொருட்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிகிட்ருக்கேன். அதாவது கிழிஞ்சு போன ஸ்லிப்பரு, என்றைக்காவது நம்ம தைக்கணும், நம்ம டைம் கிடைக்கும்போது தைக்கலான்னு நிறைய ஸ்லிப்பர்ஸை வச்சுருந்தேன். இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக எனக்கும் நேரம் கிடைக்கல. இந்த பக்கம் வந்து தைக்கிறதுக்கும் யாரும் வரல. அதற்கான முயற்சியும் எங்கள் வீட்டில் வேறு யாருமே எடுக்கலை. ஸோ அதை எதுக்கு வந்து நம்ம ஒரு குப்பையாக யூஸ் பண்ணாத பொருளை சேர்த்து வைக்கணும். இன்றைக்கி அதை குப்பையில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷூ பாலிஷும் பார்த்திங்கன்னா வந்து தீந்து போன பாலிஷ் இதெல்லாம் அப்படியே அக்யூமுலேட் பண்ணி அதுக்கப்புறம் புது பாலிஷையும் அதோடையே போட்டு ஏகப்பட்ட ஷூ பாலிஷ் இருந்துச்சு. அதையும் ரிவ்யூ பண்ணி எதுக்கு ஒர்க் ஆகலையோ தீந்து போச்சோ அதெல்லாம் வந்து நான் இன்றைக்கி குப்பையில் போட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சில தேவையில்லாத பொருட்கள், சில டூல்ஸு, சில ஐட்டம்ஸ்லாம் நான் வச்சுருந்தேன். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து அதை நான் கிளியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னால் அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஐ ஃபீல் வெரி குட். ஒரு ஈஸியாக செருப்பு வைக்கணும் அப்படின்னா மேலே வச்சு எப்பயுமே ஒரு ஃப்ளட்டடாக இருக்கும் அந்த இடமே. வந்து சம்டைம்ஸ் செருப்பு போட இல்லாமல் எல்லாமே கீழே போட்டுருவாங்க. ஏன்னா தேவையில்லாத பொருள், யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் இருந்ததுனால அங்கே ஸ்பேஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதை இமீடியட்டாக நான் ரிமூவ் பண்ணும்போது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் க்ரியேட் ஆச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே பக்கத்தில் இருக்கிற செடிகளில் இருக்கிற காஞ்ச இலைகள் அதையும் சேர்ந்து நான் ட்ராஷ் பண்ணேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், நான் வந்து குப்பைக்கு போக வேண்டிய கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்லிப்பர்ஸு, அதுக்கப்புறம் ஷூ பாலிஷு, கொஞ்சம் லீவ்ஸ் இதெல்லாமே நான் இன்றைக்கி குப்பையில் போடுறேன். அப்புறம் என்னோடய கார்டன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் இதெல்லாம் வந்து எனக்காவது ஒரு நாள் ஆகும், எதுக்காவது யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் வச்சுருந்தேன். இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன், ட்ராஷ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் பாக்ஸு, இதில் எதையாவது வைக்கணும், செடி வைக்கணும், இல்லை அதுக்குள்ளே வைக்கணும்னு எதையாவது போட்டு ஏகப்பட்ட குப்பை சேர்ந்து போச்சு. இன்றைக்கி அதெல்லாம் கிளியர் பண்ணி டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு போடுற இடம், ப்ரஷ்ஷில் பார்த்திங்கன்னா பழைய ப்ரஷ்ஷை தூக்கியே போடாமல் அதிலையே சேர்த்து அக்குமுலேட் பண்ணுறது, தீர்ந்து போன பேஸ்ட்டை யாரும் எடுத்து போடுறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ரஷ்ஷு, ஒரு யூஸ் பண்ணாத பேஸ்ட்டு, இது எல்லாமே வந்து குப்பைக்கு போக வேண்டிய ஐட்டமாக இருந்துச்சு. அது எல்லாமே கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் கிடச்சிது. நமக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். எதை ரொம்ப சிம்பிளாக இருக்கும்போது, பொருளே குறைச்சி இருக்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், நம்ம எதை மட்டும் யூஸ் பண்ணணும்னு. இல்லைனா நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நான் பண்ண முயற்சி தான் இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணது. அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய கார்டன் ஏரியாவில் ஒரு சிட் அவுட் இருக்கும், அதில் ஒரு டேபிள் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப வலிஞ்சிச்சு. அந்த டேபிளையும் பாருங்களேன், சும்மா பிளாஸ்டிக் கவர்ஸாக இருக்குது. நான் ஏதாவது இதில் உள்ளே இருக்குமோ அப்படின்னு நினச்சி பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறும் பிளாஸ்டிக் கவரு. ஸோ அது பாருங்களேன், அக்யூமுலேட்டே குப்பையாக சேர்ந்து போயிருக்கு. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத பொருள். கிட்டத்தட்ட வந்து ஒரு இதுக்கு நான் ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. திடீர்னு வந்து மார்னிங் அங்கே உட்காந்துருந்தேன், இன்றைக்கி இந்த இடத்த கிளியர் பண்ணுவோமே அப்படின்னு நினச்சேன். ஸோ தேவையில்லாததான் கிளியர் பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இதுக்காக நான் எந்த அஜெண்டாவும் போடலை, எந்த பிளானிங்கும் போடலை. கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது அந்த இடத்த வந்து ரிவ்யூ பண்ணும்போது அவ்வளோ பொருள் வந்து குப்பைக்கு, கிட்டத்தட்ட ஒரு வாளி நிறைய குப்பைக்கு போக வேண்டிய பொருளாக நான் வந்து எடுத்து வச்சேன். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய குப்பைகளை சேர்த்து வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக அந்த வீட்டிற்கும் நல்லது கிடையாது. நம்மளோட மனநிலைமையும் நம்ம வீட்டில் இருக்கும்போது அது ஒரு பாதிக்கும். ஸோ குப்பை, ட்ராஷ் அப்படிங்கிற பொருட்களை வந்து தயவு செஞ்சு சேர்த்து வைக்காதீங்க. எந்த பயனும் இல்லை, அது யாருக்கும் பயன் இல்லாமல் போகும். அதனால் தயவு செஞ்சு அதை கிளியர் பண்ணி ட்ராஷ் பண்ணிடுங்க.
இந்த கான்செப்டை வந்து ட்ராஷ் பேக் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இதை நான் ஏற்கனவே என்னோடய ஒரு வீடியோவில் வந்து டீக்ளட்டரிங்கை எப்படி ஒரு ஃபன்னாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீக்ளட்டரிங் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இந்த கான்செப்டை பற்றி பேசியிருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி வந்து ஒரு பேக்கோ ஒரு ட்ராஷ் பேக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டை வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு வாக் அரவுண்ட் பண்ணிங்கனாலே அந்த பை நிறையா நீங்கள் வந்து குப்பைகளை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட்டு. ஸோ இது வந்து நீங்கள் எப்பயுமே இதை ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து நமக்கே தெரியாமல் சில பொருட்கள் இருந்திருக்கும். நம்ம தேவையில்லாமல் அது இல்லைன்னு சொல்லிட்டு சில பொருட்களை வாங்குவோம். அந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து என் வீட்டோட என்ட்ரன்ஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பென் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த 2 பென் ஸ்டாண்டுமே ரொம்ப வலிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ணும்போது பாதி பென்னு வந்து எழுதாத பென்னு, தீந்து போன பென்னு, கேப் இல்லாத பென்னு, இந்த மாதிரி இருந்துச்சு, பென்சில்ஸு. ஸோ அதெல்லாமே நான் வந்து ரிவ்யூ பண்ணி அதை வந்து ட்ராஷ் பண்ணேன். அது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வைக்க வேண்டிய பென்னே வந்து இருக்கிற நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற பென்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பென்னு தான் இருந்துச்சு. ஸோ மற்ற எல்லாமே ஒரு ட்ராஷ்க்கு போகிற குப்பைக்கு போகிற ஐட்டமாக இருந்துச்சு. ஸோ அது பண்ணதுக்கப்புறமும் அந்த இடமும் ஒரு ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. எப்பயுமே காலையில் வந்து யாராவது வெளியே போனாங்கன்னா பென்னு வச்சு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், இம்மீடியட்டாக ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பென் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பென்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வி வில் கெட் கன்ஃபியூஸ்டு. எது ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலை, ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு எழுதும்போது ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸு, ஒரு டென்ஷன்ஸ், கான்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த முறைகள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டிவிக்கு பக்கத்தில் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு கேபினெட் மாதிரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கேபினெட் வந்து எப்பயுமே ரொம்ப வலியும். இது ரொம்ப நாளாக இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அதை வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பாதி புக்ஸு வந்து பார்த்திங்கன்னா தீந்து போன புக்ஸு, தீந்து போன நோட்டு, எழுதி யூஸ் பண்ண நோட்ஸு, இதெல்லாமே வந்து அங்கே இருக்க வேண்டிய பொருட்கள் கிடையாது. ஸோ அதை எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணி அதெல்லாம் ட்ராஷ் பண்ணிட்டேன். குப்பையில் போட்டுட்டு அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்கள் வீடாக இருக்கட்டும், இல்லை உங்கள் காராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஹேண்ட்பேக்காக இருக்கலாம், உங்களோட எந்த ஒரு உபயோகப்படுத்துகிற பொருளையும் வந்து எப்பயுமே ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரிவ்யூ பண்ணிங்கனாலே நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் தூக்கி போடுற மாதிரி குப்பைக்கு போக வேண்டிய பொருட்கள், பேப்பர்ஸ், கிளட்டர், ஏகப்பட்ட கிளட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி டு கிளியர் ஆல் த கிளட்டர் அண்ட் ட்ராஷ் அட் யுவர் ஹோம். லாஸ்ட் வீக் என்னோடய அம்மா என் கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அதை எல்லாமே வந்து ஒரு டீக்ளட்டரிங் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் டச் பண்ணாத ஒரு ஏரியா என்னென்னா இந்த சாக்ஸு பார்த்திங்கன்னா நிறையா அன்மேட்ச்டு சாக்ஸு, மிஸ்மேட்ச்டு சாக்ஸு, கிழிஞ்சு போன சாக்ஸு, இது எல்லாமே வந்து பீரியாடிக்கலாக வந்து செக் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். அப்படி பண்ணும்போது ஒரு சின்ன பேக்கை தான் எடுத்தேன் நான். லைக் என்னோடய சின்ன டாட்டரோட சாக்ஸ் போடுற அந்த பாக்ஸை தான் எடுத்து நான் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 சாக்ஸ் வந்து கிளியர் பண்ணி குப்பைக்கு போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு சின்ன ஏரியாவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது நம்ம பயன்படுத்தாத பொருள், இல்லை டீக்ளட்டர் பண்ண வேண்டிய பொருள், இல்லை குப்பைக்கு போக வேண்டிய பொருள் ஏதாவது இருக்கும். அதை வந்து எந்த சிரமமும் பார்க்காம, எந்த யோசனையும் இல்லாமல் அதை தயவு செஞ்சு கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய நிறைய ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு லோஷன்ஸு, சோப்பு இதெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது நிறையா ஹோல்ட் பண்ணி வைப்பேன். அதெல்லாம் எந்த யூஸும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற பொருளே கிடையாது. அதனால் அதை கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ட்ராஷ் பண்ணிடணும். கிச்சனில் இந்த மாதிரி வந்து லோ கிளாஸ் கண்டெய்னர்ஸு, க்ராசரி ஐட்டம்ஸ், எக்ஸ்பயர் ஆன ஐட்டம்ஸையும் வந்து தயவு செஞ்சு ட்ராஷ் பண்ணிடுங்க. முக்கியமாக மெடிசன் வைக்கிற நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் வச்சுருந்தீங்கன்னா மெடிசனில் வந்து ஓப்பன் பண்ணி வச்ச பாட்டில்ஸு, மெடிசன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு குப்பைக்கு போட்டுருங்க. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்ம அதை உடனே யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அதை குப்பையில் போட்டுறணும். அதேமாதிரி எக்ஸ்பைரி ஆன ஐட்டம்மு எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு கண்ணை மூடிட்டு அதை வந்து திருப்பி யூஸ் பண்ணலான்ற ஒரு தாட்டு கூட நான் நினைக்க வேணாம். இட் இஸ் ஹைலி அன்ஹைஜீனிக் ப்ராக்டிஸ். அதனால் உடனே அதை என்ன பண்ணிடுங்க அப்படின்னா குப்பையில் போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்களே எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்களே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த குப்பை அந்த இடத்த விட்டு போகும்போது உங்கள் மனசுக்கும் என்றைக்குமே நிறைவாக இருக்கும்.
ஒரு ஃபீல் குட் ஃபேக்டராக இருக்கும். உங்கள் வீடே நீங்கள் ரொம்ப ப்ளசண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஓவர் நைட் இது இன்றைக்கி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட முடிஞ்சு போகிறதில்ல. இது வந்து இட்ஸ் கான்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். பீரியாடிக்கலாக நம்ம ஏரியாவை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வீடும் ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. வீட்டில் தேவையில்லாத கான்ஃப்ளிக்ஸ் குறையும். இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, காணோன்ற தேடுகிற அந்த கான்ஃப்ளிக்ஸு, சண்டைகள் அதெல்லாம் கண்டிப்பாக குறையும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத செலவுகள் குறைக்கப்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கும். ஆனால் அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிகிட்ருக்கும், நமக்கு தெரியாது. தேவையில்லாமல் இன்னொரு பொருள் வாங்குவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேடும்போது தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ டூப்ளிகேட் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இந்த ட்ராஷ் கேன் தெரப்பி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் மறக்காமல் டைம் கிடைக்கும்போது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் காரு, நீங்கள் யூஸ் பண்ணுற காரு, வெஹிக்கிளு, ஸ்கூல் பேக்ஸு, ஹேண்ட் பேக்கு, எந்த ஒரு இடமா இருந்தாலும் இந்த தெரப்பியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கிளியர் பண்ணுறதை பார்ப்பீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so very much for watching this video till the end. Happy homemaking, happy cleaning and happy decluttering from Decluttering Diva. Thank you.